ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் போன கிளாஸ் உயிரின் ரசாயன அடிப்படையான பாடம் தொடங்கி நாங்கள் பிள்ளைகள் அதுல இருந்து சில கேள்விகள் கேட்டுட்டு இன்றைக்கு நாங்கள் மற்ற பகுதிகளுக்கு போகலாம். ரைட், முதலாவது கரணி சொல்லுங்க, அங்கிகள ரைட் முதலாவது கரணி சொல்லுங்க, அங்கிகள உடலை ஆக்குகின்ற அடிப்படை மூலகங்கள்ல சரி அடிப்படை மூலகங்கள்ல வந்து திணிவு 100% அடிப்படையில அதிக அளவில் காணப்படுகின்ற மூலகம் என்னவாக இருக்கும்? அது மாதிரி அடுத்தது லிதுர்ஜன் சொல்லுங்க. உயிரியல் மூலக்கூறுகள்ல சரியா நாங்கள் பார்க்கிற உயிரியல் மூலக்கூறுகள்ல வந்து புவி மேற்பரப்பில அதிக அளவில் காணப்படுற சேதன சேர்வு கார்போஹைட்ரேட். அது மாதிரி அடுத்தது ஜஸ்மின் சொல்லுங்க, குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டின் பொதுவான இயல்புகள் 2 சொல்லுங்க. கடைசி ஒரு சர்க்கரைட் பற்றி விளங்கல. பளிங்குருவானது வேற இனிப்புச்சுவை கொண்டது சரி மாதிரி நீரில கரையும். சரி, அப்ப நாங்க கடைசி கிளாஸ் வந்து குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டுகள் பற்றி பார்த்தாங்க. ஓகே, ரைட், ரெண்டே ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு சர்க்கரைட்ல பிள்ளைகள் என்னென்ன அடங்குதுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் ஒரு சர்க்கரைட்ல அடங்குற என்னென்ன வகை அடங்குதுன்னு சொல்லி பார்த்தோம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். சரியா, மற்ற பொது சூத்திரம் பார்த்து நாங்கள் C6H12O6. சரி, அது மாதிரி இண்டை ஹெடிங் போடும்போ இரு சர்க்கரைட்டுகள். சரியா, இரு சர்க்கரைட் ஒரு சர்க்கரைட் அந்த காணப்படுற இடங்கள் மற்றது அதன் தொழிற்பாடுகள் பற்றி எல்லாம் பார்க்க வேணும். நாங்கள் முதலாவது மூண்டையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த அட்டவணையை தனித்தனியா பார்ப்போம். சரியா, இரு சர்க்கரைட்டுகள். சரியா, ஹெடிங் போடுங்க இரு சர்க்கரைட்டுகள். இரு சர்க்கரைட்டுகள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சர்க்கரைட்ன்றது ஒரு எளிய வெள்ளம்னு சொல்றோம், இல்லாட்டி பல் சர்க்கரைட் அடிப்படை அலகுன்னு சொல்றோம். அதே மாதிரி இரு சர்க்கரைட்டுகள் சொல்லுங்க ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பு தான் இரு சர்க்கரைட்டுகளாக இருக்கு. சரியா, ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பு இரு சர்க்கரைட்டுகள் சொல்லுங்க. சரியா, ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பு இரு சர்க்கரைட்டுன்னு சொல்லுவோம். மாதிரி இந்த இரு சர்க்கரைட்டுகளும் பாத்தீங்கன்னு சொன்னால் பளிங்குருவானதாக இருக்கும், மற்றது வந்து நீரில கரையக்கூடியதாக இருக்கும், இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். சரியா, பளிங்குருவான கட்டமைப்பு நீரில கரையும், மற்றது இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் இரு சர்க்கரைட்டு. சரியா, உருவாகிற முறையை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு சர்க்கரைட்டுன்னு சொல்லிக்க C6H12O6 தான் நாங்கள் ஒரு சர்க்கரைட்டுன்னு சொல்றோம். சரி, அப்ப இரு சர்க்கரைட்டுகள் உருவாகி என்ன நடக்குதுன்னு சொன்னால் சரி, அப்ப உதாரணமா பாருங்க C6H12O6 இதுதான் ஒரு சர்க்கரைட்டுன்னு சொல்றோம். இதோட இன்னொரு ஒரு சர்க்கரைட் சேரும், அதாவது ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து உருவாகிறதான் இரு சர்க்கரைட். சரியா, C6H12O6. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ரெண்டும் சேர்ந்து பிறகு C12 இதுல பாருங்கோ. சரியா, நான் நீங்க கீழே கூட்டி காட்டுறேன். சரியா, காபன் 6 காபனும் 6 காபனும் சேர்ந்து 12 காபன். அது மாதிரி 12 ஐதரசனும் 12 ஐதரசனும் 24. ஒட்சிசன் 6 மாறும் 12. இப்படி சேரைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியே. சரி, அதை நாங்கள் நீர் பகுப்புன்னு சொல்லுவோம்.
சரியா இருசக்கரைட்டுகள் ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இருசக்கரைட்டு உருவாகிக்க இதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியேறும். சரியா நீர் மூலக்கூறுன்னு சொல்லிக்க தெரியும் H2O. அப்ப அதை நாங்கள் கழிச்சுதான் இருசக்கரைட்டுகள் சூத்திரம் எழுதும். சரியா ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேரைக்க ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறதால் அதான் நாங்கள் நீர் பகுப்புன்னு சொல்ல போறோம். அப்ப ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறதன் மூலமா தான் இரு சக்கரைட்டுகள் தோற்றுவிக்கப்படுது. சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறதால இந்த இரு சக்கரைட்டுகள சூத்திரம் எங்களுக்கு வெறும் C12. சரியா H24ல 2 ஐதரசன் போயிடும். சரியா 2 ஐதரசன் போனா மிச்சமாங்க 22 இருக்கு. அது மாதிரி ஆக்சிஜன் 12 ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் போய் 11 ஆக்சிஜன் இருக்கு. சரி அப்ப இரு சக்கரைட்டுகள பொது சூத்திரம் எங்களுக்கு வெறும் C12H22O11. சரி அதோட பிளஸ் ஒரு நீர் மூலக்கூறையும் காட்டும். சரி அதான் நீர் மூலக்கூறு வெளியேறி இந்த இருசக்கரைட் வந்து எங்களுக்கு உருவாகும். அது மாதிரி இதுல பாருங்க இது இந்த இப்படி போட்டா மீளும் தாக்கம் வந்து கருத்து. சரி இந்த நடுவுக்குள்ள நான் காட்டி இருக்கிறது வந்து சரி இந்த குறியீட்டை பாருங்க மீளும் தாக்கம் சொல்லுவோம். அதாவது தாக்கம் இந்த மாதிரியும் நடக்கும். ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட்டுகள் உருவாகலாம். அப்படி இரு சக்கரைட்டுகள் உருவாகிக்க ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியேறும். சரி அதை நீர் பகுப்பு தாக்கம் சொல்லுவான். அதே மாதிரி இரு சக்கரைட்டோட நீரேற்றம் நடந்தால் சரி இரு சக்கரைட்டோட ஒரு நீர் மூலக்கூறு சேர்க்கப்படுக எங்களுக்கு வந்து 2 ஒரு சக்கரைட்டுகள் வந்து உருவாகக்கூடிய மாதிரி இருக்கு. சரி அதாலதான் நாங்க மீளுந்தாக்கம் சொல்லி காட்டி. சரி அப்ப இரு சக்கரைட்டுகள் பொது சூத்திரம் எங்களுக்கு வெறும் C12H22O11 ஆக இருக்கு. சரி ஒரு சக்கரைட்டுகள பொது சூத்திரம் பார்த்தினாங்க C6H12O6. அதுல வந்து ஒரு நீர் மூலக்கூறு ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேரைக்க ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறைக்கு உருவாகிற கட்டமைப்பு தான் இரு சக்கரைட்டுகளாக இருக்கு. சரி அப்ப ஒரு நீர் மூலக்கூறை ரெண்டு ஒரு சக்கரைட்டுகளை சேர்த்து எழுதுவீங்க. அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறை கழிச்சிட்டு தான் நாங்கள் இரு சக்கரைட்டுகள் சூத்திரம் வந்து போடுவோம். சரி அப்ப அது வெறும் C12H22O11 சொல்லி வரும். சரி எதை வடிவா ஞாபகத்துல வச்சு. சரி அப்ப இரு சக்கரைட்டுகள் ஹெடிங் போட்டுட்டு எழுதுங்க பிள்ளைகள். சரி இரு சக்கரைட்டுகள் ஹெடிங் போட்டுட்டு எழுதுங்க பிள்ளை. ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்வதனால் உருவாகும். ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்வதனால் உருவாகும். சரி முதலாவது பாயிண்ட் ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்வதனால் உருவாகும். சரி ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்வதனால் உருவாகும். அடுத்தது போடுங்க பளிங்குருவானது. சரி இரண்டாவது பளிங்குருவானது நீரில் கரையும். சரியா பளிங்குருவானது மூன்றாவது பாயிண்ட் நீரில் கரையும். பளிங்குருவானது அடுத்தது மூன்றாவது பாயிண்ட் நீரில் கரையும். அடுத்த நாலாவது போடுங்க இனிப்பு சுவை உடையது. சரியா இனிப்பு சுவை உடையது. இனிப்பு சுவை உடையது. சரி எவ்வளவுத்தையும் காட்டிட்டு பிள்ளைகள் பொது சூத்திரம் வந்துட்டு இதை எழுதும் C12H22O11. பொது சூத்திரம் வந்து போட்டுட்டு C12H22O11. C12H22O11 காட்டிட்டு கீழே இந்த தாக்கத்தையும் எழுதி வை. சரி ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட்டுகள் உருவாகிற தாக்கம். சரி கீழே உள்ள இந்த தாக்கத்தையும் எழுதி காட்டுங்க.
சரியா ரைட் அதுக்குள்ள அடுத்ததா இருசக்கரைட்டுகளுக்கு உரிய உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க சரி அப்ப நாங்கள் ஒரு சக்கரைட்டுகள் பார்த்து நாங்கள் ஒன்று வந்து குளுக்கோஸ் என்று பார்க்கிறோம் அது மாதிரி அடுத்தது வந்து ஃப்ரக்டோஸ் மற்றது கேலக்டோஸ் சொல்லி 3 வகையான ஒரு சக்கரைட்டுகள் பார்த்தோம் அது மாதிரி இரு சக்கரைட்டுகள் சொல்லிக்க இப்ப 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிறது வந்து மோல்டோஸ் சொல்லு சரியா மோல்டோஸ் சொல்றது ஒரு இரு சக்கரைட்டா இருக்கு சரி இரு சக்கரைட்டுகள் என்றது கீழே எழுதிக்கொள்ளும் மோல்டோஸ் சரியா மோல்டோஸ் என்னென்று உருவாமன்னு சொன்னா 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்றதால உருவாகும் சரியா குளுக்கோஸ் அது மாதிரி அடுத்தது வந்து சுக்ரோஸ் சொல்லுவோம் 2வது இரு சக்கரைட் சுக்ரோஸ் இது என்னென்று உருவாதுன்னு சொன்னா ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறும் சேர்றதால உருவாகும் சரியா சுக்ரோஸ் அடைப்புகளை போடுங்க குளுக்கோஸ் சக ஃப்ரக்டோஸ் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்றதால உருவாறதான் சுக்ரோஸ் அது மாதிரி அடுத்தது கெலக்டோஸ் இது என்னன்னு சாரி அடுத்தது வந்து லெக்டோஸ் சொல்லுவோம் இது என்னென்று உருவாதுன்னு சொன்னா ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஒரு கெலக்டோஸும் சேர்றதால உருவாகுது சரியா லெக்டோஸ் சொல்லுவோம் லெக்டோஸ் குளுக்கோஸும் அது மாதிரி கெலக்டோஸும் சேர்ந்து உருவாகும் சரி அப்ப இரு சக்கரைட்டுக்கு உதாரணம் வெறும் 1 மோல்டோஸ் 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகுது அது மாதிரி அடுத்தது வந்து சுக்ரோஸ் சொல்லுவோம் இது வந்து ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறும் சேர்ந்து உருவாகுது அடுத்தது லெக்டோஸ் வந்து எப்படி உருவாதுன்னு சொன்னா குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்து உருவாகிறதான் லெக்டோஸ் சொல்லுவோம் சரி அந்த உதாரணங்கள் எழுதிக்கோங்க சரியா எழுதினா ஓகே ஒரு மெசேஜ் போடுங்க சாட் பாக்ஸ்ல சரியா ரைட் அது மாதிரி அடுத்த ஹெடிங் போடுங்க பல் சக்கரைட்டுகள் சரியா ஒரு சக்கரைட் பார்த்துட்டோம் இரு சக்கரைட்டுகள் பார்த்துட்டோம் அடுத்த 3வது பல் சக்கரைட்டுகள் சரியா பல் சக்கரைட் இப்ப பல் சக்கரைட்டுகள் சொல்றது வந்து 2க்கு மேற்பட்ட ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து உருவாறதான் பல் சக்கரைட்டுகள் சொல்றோம் சரியா 2க்கு மேற்பட்ட ஒரு சக்கரைட்டுகள் அல்லது பல ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து உருவாறதான் நாங்கள் பல் சக்கரைட்டுகள் சொல்றோம் இந்த பல் சக்கரைட்டுகள் பாத்தீங்கன்னு சொன்னா பளிங்குருவாக முடியாதது
மற்றது வந்து நீரில கரையாது இனிப்பு சுவை அற்றதாக இருக்கு. சரியா, ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டுகளும் பாத்தீங்கன்னு சொன்னா பளிங்குருவாக கூடியது, மற்றது நீரில கரையும் இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். ஆனா பல் சர்க்கரைட்டுகள்ன்றது வந்து பளிங்குருவாக்க முடியாது, மற்றது நீரில கரையாது, அது மாதிரி இனிப்பு சுவை அற்றதாக இருக்கு. சரியா, இவர் எப்படி உருவாகிறாருன்னு சொன்னால், இப்ப ஒரு சர்க்கரைட்டுகள அமைப்பு எங்களுக்கு தெரியும். ஒரு சர்க்கரைட்டுகள் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். சரியா, C6H12O6 இதான ஒரு சர்க்கரைட்டுன்னா பொது சூத்திரம். சரி, அப்ப பல் சர்க்கரைட்டுன்னு சொல்றது ஒரு சர்க்கரைட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து உருவாரதான் பல் சர்க்கரைட்டுன்னு சொல்லுது. அப்ப அதின்ன பொது சூத்திரம் வரும். இப்ப நாங்கள் இரு சர்க்கரைட்டுன்னு சொல்லுங்க, ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள், அப்ப அதுக்கு தீர்மானமா ஒரு பொது சூத்திரத்தை கொடுக்கலாம். ஆனா பல் சர்க்கரைட்டு ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்ததுதான் நாங்க பல் சர்க்கரைட்டுன்னு சொல்லுவோம். அப்ப அதின்ன பொது சூத்திரத்தை கொடுக்க எத்தனை பல் சர்க்கரைட்டுகள் சேர்ந்திருக்கோ, எத்தனை ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்திருக்கோ அதிന്റെ எண்ணிக்கையை வந்து என்னன்றதால கொடுக்கும். சரி, என்னன்னு சொன்னா நம்பர். சரி, எத்தனை ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்திருக்கோ அதிന്റെ அடிப்படையில கொடுக்கப்படும். அப்ப என்னன்னு குறிக்கும். சரி, இப்ப பாருங்க, ஒரு சர்க்கரைட்டின் சூத்திரம் C6H12O6 ஆக இருக்க போகுது. சரியா, அப்ப பல் சர்க்கரைட்டுகள் உருவாகிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்றதாலதான் பல் சர்க்கரைட்டுகள் உருவாகும். ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்க்க நாங்கள் இரு சர்க்கரைட்டுகள்னு சொல்றோம். ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்க்க தான் பல் சர்க்கரைட்டுன்னு சொல்லப்போம். சரி, அப்படி ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்க்க அங்க வந்து நீர் மூலக்கூறு வெளியேறும். சரி, அப்ப இந்த அடிப்படையில பாருங்க, இந்த ஒரு சர்க்கரைட்டுல ஒரு நீர் மூலக்கூறை நாங்க கழிச்சோம் என்றால் இவற்ற சூத்திரம் வெறும் C6, இந்த H12 ரெண்டு ஹைட்ரஜன் போயிடும், நீர் மூலக்கூறுன்னு சொல்லி ரெண்டு ஹைட்ரஜனை கழிப்போம், அப்ப H10. அதே மாதிரி O6ல ஒரு ஒட்சிசனை கழிச்சோம்னு சொன்னா, அதாவது நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுதுன்றதுக்காக நாங்க ஒரு ஒட்சிசனை கழிக்கிறோம், அப்ப O5 என்று வரும். சரியா, இதை அடைப்புக்குள்ள போட்டுட்டு வெளியில N போடுவோம். இங்க என்னன்றது என்னன்னு சொன்னா எத்தனை ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்றதுன்றதுக்கு எண்ணிக்கை. சரி, அப்ப பல் சர்க்கரைட்டுகளோட பொது சூத்திரம் எங்களுக்கு வரப்போது C6H10O5 முழுவதின் என்னன்னு சொல்லி போடும். சரி, அதான் அதன் பொது சூத்திரம். என்னன்றது வந்து அந்த சேர்ற ஒரு சர்க்கரைட்டுகளோட எண்ணிக்கையை பொறுத்து வேறுபடும், அதால நாங்கள் என்னன்னு சொல்லி குறிக்கிறோம். சரியா, இப்ப கீழே பல் சர்க்கரைட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. சரியா, பல் சர்க்கரைட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் இணைவதன் மூலம் பல் சர்க்கரைட்டுகள் உருவாகும். ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்வதன் மூலம், சரியா, இரண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்வதன் மூலம் பல் சர்க்கரைட்டுகள் உருவாகின. பல் சர்க்கரைட்டுகள் உருவாகும். ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்வதன் மூலம் பல் சர்க்கரைட்டுகள் உருவாகும். அடுத்த போடுங்க, பளிங்குருவாக்க முடியாது. சரியா, பளிங்குருவாக்க முடியாது. நீரில் கரையாது. சரியா, பளிங்குருவாக்க முடியாது. அடுத்த பாயிண்டா நீரில் கரையாது. நீரில் கரையாது. அடுத்த இனிப்பு சுவையற்றது. நீரில் கரையாது, இனிப்பு சுவையற்றது. சரியா, நீரில் கரையாது, இனிப்பு சுவையற்றது. பொது சூத்திரம் வந்துட்டு இதை எழுதிக்கொள்ளும்.
சரியா பொது சூத்திரம் வந்துட்டு C6H10O5 சரியா பொது சூத்திரத்தை எழுதி கொள்ளுங்க. சரியா ரைட். சரி அப்ப பல்சக்கரைட் பொது சூத்திரத்துக்கு கீழே அதன் உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க. ஒன்று வந்து மாப்பொருள். சரியா மாப்பொருள்ன்றது ஒரு பல்சக்கரைட். சரியா பொதுவா தாவரங்கள்ட சேமிப்புணவாக இருக்கு. அது மாதிரி அடுத்தது வந்து கிளைக்கோஜன். கிளைக்கோஜன் சொல்றது வந்து விலங்குகள சேமிப்புணவு. அதுவும் வந்து ஒரு பல்சக்கரைட். சரியா மற்றது வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ் சொல்றது இந்த தாவரங்கள கலச்சுவரண்ட கூறாக இருக்கு. சரி இது மூன்றும் பல்சக்கரைட்டுக்கான உதாரணம். ஒன்று மாப்பொருள், அடுத்தது கிளைக்கோஜன், மூன்றாவது செல்லுலோஸ். சரியா இல்லையா? அடுத்தது இல்லையா நாங்க கார்போஹைட்ரேட்டின் தொழிற்பாடுகள் பார்க்கறதுக்கு முதல் இந்த இதுவரைக்கும் நாங்க படிச்ச இந்த ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல்சக்கரைட்டுகள் காணப்படுற இடங்களும் அதை பற்றின சில தொழிற்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வருவோம். ரைட் இல்ல பாருங்க. சரி முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒரு சக்கரைட். சரி ஒரு சக்கரைட் எடுத்தோம்னு சொன்னா ஒன்று வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ்ன்னு சொல்லி மூன்று இருக்குது. இதுல குளுக்கோஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் அது காணப்படுற இடங்கள் பழுத்த பழங்கள்ல இருக்கும். அதே மாதிரி வந்து தேன்ல வந்து குளுக்கோஸ் இருக்கு. சரி மற்றது பாருங்க, மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளும் நீர்ப்பகுப்படையும் போது பெறப்படும் இறுதி விளைபொருள் குளுக்கோஸாக இருக்கு. சரியா மாப்பொருள் அடங்கின சேர்வுகள் எங்களோட சமீபாட்டு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மாப்பொருள் கொண்ட உணவை உள்ளெடுக்க ஈற்று விளைபொருளா கிடைக்கிறது வந்து குளுக்கோஸாக இருக்கு. சரி மாப்பொருள் அடங்கின எல்லா உணவுகளும் சமிபாடு அடையக்க அல்லது நீர்ப்பகுப்படையக்க பெறப்படுகின்ற இறுதி விளைபொருள் வந்து குளுக்கோஸாக இருக்கு. மற்ற இந்த குளுக்கோஸ் தான் இந்த சமிபாடு அடைஞ்ச இறுதி விளைபொருள் குளுக்கோஸ் தான் எங்கட குருதியால் அகத்துறிஞ்சப்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய கலங்களை போய் அடையும். சரியா அப்புறம் அந்த கலங்களை அடைஞ்சு அங்க ஒட்சிசனை பயன்படுத்தி நாங்க சுவாசத்தின் மூலம் உள்ளெடுக்கிற ஒட்சிசனை பயன்படுத்தி கலச்சுவாசம் என்ற செயற்பாடு வந்து நடக்கும். சரி அப்ப அந்த கலச்சுவாசம் மூலமா தான் எங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தி வந்து பிறப்பிக்கப்படுது. சரி அப்ப மாப்பொருள் அடங்கின எல்லா உணவுகளும் நீர்ப்பகுப்படைக்க வார ஈட்டு விளைபொருள், அதாவது இறுதி விளைபொருள். இறுதி விளைபொருள் என்றது எங்கட கலங்களால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய விளைபொருளை தான் இறுதி விளைபொருள் சொல். சரி அப்ப மாப்பொருள் அடங்கின உணவுகள் நீர்ப்பகுப்படையக்க அல்லது சமிபாடு அடையக்க வார ஈட்டு விளைபொருள் குளுக்கோஸ். சரி அப்புறம் வந்து அந்த குளுக்கோஸ் குருதியால் அகத்துறிஞ்சப்பட்டு கலங்கள் அடையுது. அந்த கலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க சுவாசத்தால் உள்ளெடுக்கிற ஒட்சிசனோட அந்த குளுக்கோஸ் தாக்கம் அடைஞ்சு உடம்புக்கு தேவையான சக்தி உற்பத்தி செய்யப்படுது.
சரி, அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி உடைக்கப்படுற செயற்பாடு தான் நாங்கள் இங்க கலச்சுவாசம்னு சொல்றோம். சரியா, கலச்சுவாசம்னு சொல்றோம். அதுதான் அது வந்து இளைமணி என்ற புன்னங்கத்துல நடக்கும். அதை பற்றி நாங்க படிப்போம். சரியா, மற்றது வந்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஒளித்தோப்பு செயற்பாட்டுனா முதலாவது விளைபொருளாக இந்த குளுக்கோஸ் இருக்கு. சரியா, தாவரங்கள்ல ஒளித்தோப்பு செயல்முறையில பாத்தீங்கன்னு சொன்னால் வார முதலாவது பிரதான விளைபொருளாக இருக்கிறது வந்து குளுக்கோஸாக இருக்கு. சரியா, ஒரு கவலத்தை நோட் பண்ணி விடுங்க பிள்ளை. சரியா, குளுக்கோஸ் ஒரு சக்கரைட்டுகள் போட்டுட்டு குளுக்கோஸ் காணப்படுற இடங்கள் அது மாதிரி அது இந்த விஷயங்களையும் ஒருக்கா நோட் பண்ணிக்கணும். சரியா, நோட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுங்க. நோட் பண்ணி முடிய எனக்கு சாட் பாக்ஸ்ல ஓகேன்னு போட்டீங்கன்னு சொன்னா அங்கால பார்க்கலாம்.
ரைட். சரியா பிள்ளைகள் அங்கால போமா? அது மாதிரி அடுத்தது பாருங்க ஃப்ரக்டோஸ். சரியா, ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லிக்க அதுவும் பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பழுத்த பழங்கள், அது காணப்படுற இடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பழுத்த பழங்கள்ல இருக்கும், மற்றது தேன்ல இருக்கும். நீங்க ரெண்டுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸும் இருக்கும். பழுத்த பழங்கள் தேன் அதுகள்ல வந்து குளுக்கோஸும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் என்ற ஒரு சர்க்கரைட்டும் இருக்கு. சரியா, மற்றது இனிப்பு பூசணி, மற்றது கேரட் அதுகள்ல வந்து இந்த ஃப்ரக்டோஸ் இருக்கு. சரி, நாங்க ஃப்ரக்டோஸ பொதுவா பழ வெல்லம்னு சொல்லுவோம். சரி, அது ஏற்கனவே நான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இப்ப பழ வெல்லம்னு சொல்லியிருக்க. சரி, அதை நாங்கள் ஈஸியா ஞாபகத்துல வச்சிருக்கலாம். சரியா, ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லிக்க ஃப்ரக்டோஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் அதிகம் காணப்படுற வெல்லம். சரியா, அதான் பழ வெல்லம்னு சொல்லி சொல்லுவோம். மற்ற காய்கள் பழுக்க, காய்கள் வந்து காயாக இருந்து பழமாக மாறிக்க அங்க வந்து ஃப்ரக்டோஸ் உருவாகக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது ஃப்ரக்டோஸ் இனிப்பு சுவை வந்து கூடினதாக இருக்கு.
சரியா? அது மாதிரி அடுத்தது பாருங்க கேலக்டோஸ். கேலக்டோஸ்ன்றது எங்க காணப்படும்னு சொன்னா அதிகமா பால் உற்பத்தி உணவுகள்ல இருக்கு. சரி, கேலக்டோஸ்ன்றது வந்து பால் உற்பத்தி உணவுகள்ல காணக்கூடிய ஒரு சர்க்கரைட்டா இருக்கு. சரியா? லெக்டோஸின் சமிபாட்டு விளைவுகளில் ஒன்று. அதாவது லெக்டோஸ் சொல்றது வந்து ஒரு இருசர்க்கரைட். அந்த இருசர்க்கரைட் வந்து சமிபாடு அடையக்க உருவாகிற ஒரு சர்க்கரைட் வந்து கெலக்டோஸ். குளுக்கோஸும் கெலக்டோஸும் பெறப்போகுது. அப்ப லெக்டோஸின் சமிபாட்டு விளைவுகளில் ஒன்றாகும் என்று சொல்றோம். சரியா? மற்றது வந்து இந்த கெலக்டோஸ். சரி, அப்ப கெலக்டோஸ்ன்றது லெக்டோஸின் சமிபாட்டு விளைவுகள்ல ஒன்று. மற்றது வந்து இனிப்பு சுவையற்றதாக இருக்கு. சரியா? கெலக்டோஸ் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இனிப்பு சுவை கூடினது. கெலக்டோஸ் வந்து இனிப்பு சுவையற்றதாக இருக்கு. சரியா? இது வளத்தை நோட் பண்ணி விழுங்க இல்லையா? காணப்படுற இடங்களையும் அந்த தொழிற்பாட்டையும் நோட்.
சரியா எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஹரணி, ஜஸ்மின். ஓகே. சரி, அப்ப இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது ஒரு சக்கரைட்டுகள் காணப்படுற இடங்கள், அது மாதிரி அதை பற்றின தகவல்கள் பார்த்தினாங்க. அடுத்தது வந்து இரு சக்கரைட்டு. சரி, அப்ப இரு சக்கரைட்டுகள் காணப்படுற இடங்களும் அதை பற்றின விஷயங்களையும் பார்ப்போம். இதுல முதலாவது பாருங்கோ, இரு சக்கரைட்டுகள் முதலாவது மோல்டோஸ் சொல்றோம். சரியா, மோல்டோஸ். மோல்டோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முளைக்கிற வித்துக்கள்ல வந்து காணப்படுது. சரியா, மோல்டோஸ் காணப்படுற இடம் முளைக்கிற வித்துக்கள்ல காணப்படுது. மருது உருவாகிற முறை பாத்தீங்கன்னு சொன்னா 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்றதால மோல்டோஸ் உருவாகும். சரியா, 2 குளுக்கோஸ்ன்றது ஒரு சக்கரைட்டுகள், அப்ப 2 ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுவதன் மூலமாக மோல்டோஸ் வந்து உருவாகும். சரி, மற்றது மாப்பொருளை நீரேற்றிக்க தோன்றுகின்ற இடைவிளைவு மோல்டோஸாக இருக்கு. சரி, ஏன் இடைவிளைவுன்னு சொல்றோம்னு சொன்னா மாப்பொருளை வந்து நீரேற்றம் செய்ய இல்லாட்டி மாப்பொருள் சமீபாடு அடிக்க வர ஈட்டு விளைபொருள் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸுக்கு இடைப்பட்ட ஒரு விளைபொருள் தான் மோல்டோஸாக இருக்கு. சரி, அப்ப மாப்பொருளை நீரேற்றிக்க கிடைக்கிற இடைநிலை விளைவாக இருக்கிறது வந்து இந்த மோல்டோஸாக இருக்கு. சரி, அதற்கு எழுதி கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க பிள்ளை எழுத. சரியா, எழுதுறதுக்கு முதல் போடுங்க இரு சக்கரைட்டின வகை, காணப்படும் இடம், விசேட தகவல்கள் போட்டுட்டு கீழே எழுதிக்கொள்ளும்.
ரைட். அது மாதிரி அடுத்தது பாருங்க சுக்ரோஸ். சரி, அப்ப சுக்ரோஸ் பார்த்தோம்னு சொன்னால் அது காணப்படுற இடங்கள் வந்து வெள்ளை சிவப்பு சீனியில வந்திருக்கும். அது மாதிரி கரும்பு, மற்ற பீட்ரூட், மற்ற சில பழங்கள்லயும் இருக்கும், மற்றது உரிய சாறுல இருக்கு. சரி, அப்ப உரிய சாறுன்னு சொல்றது வந்து இப்ப தாவரங்கள்ல கடத்து மொழியம் தான் இந்த உரியம், மற்றது காலன்னு சொல்லிக்க நீரையும் கனிப்பையும் கொண்டு செல்லும், உரியம்னு சொல்லிக்க உணவை கொண்டு செல்லும். சரி, அப்ப உணவுன்னு சொல்லிக்க இந்த உணவு கடத்தப்படுற பிரதான வடிவம் சுக்ரோஸாக இருக்கு. சரி, ஒளித்தோப்புல முதலாவது விளைபொருளா எங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. அந்த குளுக்கோஸ் வந்து தாவரங்கள்ல மாப்பொருள் வடிவத்துல சேமிக்கப்படுது. அதே மாதிரி தாவரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போய்க்கு அது வந்து சுக்ரோஸ் வடிவத்துல தான் கொண்டு போகப்படுது. சரி, அப்ப உரிய சாறுல வந்து சுக்ரோஸ் இருக்கும், மற்றது இந்த சீனியில வந்து சுக்ரோஸ் இருக்கும், நாங்க பயன்படுத்துற சீனியில. அது மாதிரி கரும்பு, பீட்ரூட், மற்ற சில பழ வகைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சுக்ரோஸ் வந்து இருக்கு. சரி, மற்றது சுக்ரோஸ் உருவாகிற விதம் தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறோட சேர்றதால சுக்ரோஸ் வந்து உருவாகுது. சரி, அது மாதிரி இனிப்புச்சுவையுடையதாக இருக்கு. நாங்க சாதாரணமா சீனி அண்டைக்கு தெரியும் இனிப்புச்சுவை மிக்கது. அப்ப சுக்ரோஸும் வந்து இனிப்புச்சுவையுடைய ஒரு வெல்லமாக இருக்கு. அது மாதிரி அடுத்தது பாருங்க லாக்டோஸ். சரி, லாக்டோஸ் சொல்லிக்க பால் உற்பத்தி உணவுகள்ல அதிக அளவில் காணப்படும். சரி, லாக்டோஸ் வந்து பால் உற்பத்தி சம்பந்தப்பட்ட உணவுகள்ல வந்து கூடுதலாக இருக்குது. மற்றது உருவாகிற விதம் வந்து பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. கலெக்டோஸ் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து கலெக்டோஸ் ஒன்றோட சேர்றதன் மூலமா லாக்டோஸ் வந்து எங்களுக்கு விளைவா கிடைக்கும். சரி, மற்றது தாவரங்கள்ல காணப்படாத வெல்லம், இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா, லாக்டோஸ்ன்றது வந்து தாவரங்கள்ல காணப்படாத ஒரு வெல்லம். சரி, எம்சிகளுக்கு கேட்டு வரலாம். தாவரங்கள்ல காணப்படாத வெல்லம், விலங்குகள்ல மாத்திரம்தான் இந்த லாக்டோஸ் என்ற வெல்லம் வந்து இருக்கு. சரியா, மற்றது வந்து இனிப்புச்சுவை குறைந்தது. இனிப்புச்சுவை குறைந்ததாக இருக்க போது மற்றது பாலில உள்ள லாக்டோஸ் இந்த 100 வீத அமைப்புன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 4 தொடக்கம் 6 வீதம் இருக்கு. சரியா, சாதாரணமான பால்ல வந்து லாக்டோஸ் 4 தொடக்கம் 6 வீதம் இருக்கும். அதே மாதிரி தாய்ப்பால்ல வந்து இந்த லாக்டோஸ் வீதம் வந்து 6 தொடக்கம் 7 வீதம் இருக்கு. சரியா, இதற்கு நோட் பண்ணுங்க. மாதிரி இந்த வசனம் ஒன்றும் தேவையில்லை. சரி, இதை விட்டுட்டு தாக்கத்தை மாத்திரம் கொடுங்க. சரியா, அதோட சுக்ரோஸ் சக நீர் 2 வரும். இந்த தாக்கத்துல சுக்ரோஸ் சக நீர் 2 வரும். சரி, அது மாதிரி இந்த வசனத்தையும் விட்டுட்டு இந்த தாக்கத்தை மட்டும் கொடுக்கும். கலெக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து லாக்டோஸ் வருது. அப்படி உருவாகிக்க ஒரு நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுது. சரி, வசனம் வெட்டினதுக்கு காரணம் நாங்கள் தாக்கத்தை போட்டாலே எங்களுக்கு தெரியும் தானே, ஒரு ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் சேர்றதால சுக்ரோஸ் வருதுன்னு காட்டுறதுக்கு தான். சரி, அதான் இந்த வசனம் எழுதி மினக்கடாம சரி தாக்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
சரி, எல்லாரும் முடிஞ்சா பிள்ளைகள்? சரி, எவ்வளவுதான் இருசக்கரைட்டுகளை காணப்படும். அது மாதிரி அடுத்தது பல்சக்கரைட்டு பார்ப்போம். ரைட், பல்சக்கரைட் வகை, அது காணப்படுற இடங்கள் மற்றும் அதை பற்றின தகவல். ஒன்று வந்து செலுலோஸ் வந்து ஒரு பல்சக்கரைட். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள்ல கலைச்சுவர்ல இருக்கு. சரியா, தாவரங்கள்ல கலைச்சுவர்ல வந்து தாவரங்கள்ல கலத்துக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கலைச்சுவர்ல ஒரு கூறாக இந்த செலுலோஸ் வந்து இருக்கு. மற்றது இந்த நேர்த்தன்மை மிக்க தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செலுலோஸ் இருக்கு. சரியா, இப்ப செலுலோஸ்ன்றது வந்து எப்படி உருவாதுன்னு சொன்னா ஒரு பல்சக்கரைட். அப்ப குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து இந்த செலுலோஸ் வந்து உருவாகும். சரி, மனித எங்கட சமன்பாட்டு தொகுதி, அதாவது மனித சமன்பாட்டு தொகுதியில வந்து இந்த செலுலோஸ் வந்து சமன்பாடு அடையாது. அப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு போசன பெருமானம், இப்ப எங்கட உடல்ல கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின்கள், கனிப்புகள் அதுகளுக்கு வழங்குற ஒரு போசனை பெருமானத்தை வந்து நாங்கள் செலுலோஸுக்கு வந்து வழங்க மாட்டோம். சரி, என்னன்னு சொன்னா எங்கட உடல்ல சமன்பாடு அடையாம நேரடியா வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, ஆனா கால்நடைகள்ல வந்து சமன்பாடு அடையக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அந்த விலங்குகள் அதுகள் வந்து தாவரங்களை சாப்பிடுது, புல்ல சாப்பிடுது. அப்ப அதன் உடல்ல வந்து அந்த செல்லுலோஸ்ன்ற கூறு வந்து சமன்பாடு அடையக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா எங்கட மனித சமன்பாட்டு தொகுதியில செல்லுலோஸ் வந்து சமன்பாடு அடைகிறது இல்லை. ஆனா நாங்க நேர்த்தன்மையான உணவுகள் உள்ளெடுக்கிறோம். எதுக்காகன்னு சொன்னால் இந்த மலச்சிக்கல் மாதிரியான நோய் நிலைமைகளை தவிர்க்கிறதுக்காக நேர்பொருளை அதிக அளவில் உள்ளெடுக்கும். சரி, அப்ப சமன்பாடு அடையாம நேரடியாக அது வெளியேற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, ஆனா கால்நடைகள்ல சமன்பாடு அடையக்கூடிய. அது மாதிரி அடுத்தது பாருங்க, மாப்பொருள். மாப்பொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சேமிப்புணவு. சரியா, தானிய வகைகள், மற்றது கிழங்கு வகை, பலா, ஈரப்பலா, இந்த மாதிரியான தாவரங்கள்ல ஒரு சேமிப்புணவாக மாப்பொருள் இருக்கு. சரியா, தாவரங்கள்ல தாவரங்கள் ஒரு சேமிப்புணவா களஞ்சியப்படுத்தப்படுறது வந்து இந்த மாப்பொருளாக இருக்கு. அடுத்தது கிளைக்கோஜன் தான் விலங்குகள் உடல்ல சேமிக்கப்படுது. சரியா, விலங்குகள் ஈரல் கலங்கள், அது மாதிரி தசைக்கலங்கள். இப்ப எங்கடையில வந்து இந்த மேலதிகமான குளுக்கோஸ் தான் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்ட எங்கட ஈரல் கலங்களையும் தசைக்கலங்களையும் சேமிக்கப்படுது. சரியா, மேலதிக குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றி தான் எங்கட தசைக்கலங்கள், அது மாதிரி ஈரல் கலங்கள்ல சேமிக்கப்படுது. அப்ப விலங்குகள்ல காணப்படக்கூடிய ஒரு பல்சக்கரைட் இந்த கிளைக்கோஜன். சரியா, மாப்பொருள்ன்றது தாவரங்கள்ல சேமிப்புணவு, அதே மாதிரி கிளைக்கோஜன்ன்றது வந்து விலங்குகள்ல சேமிப்புணவாக இருக்கு. சரியா, அடுத்தது இதுக்கு நான் நோட்ஸ் சொல்றேன்னு எழுதி கொள்ளுங்க. பால்சக்கரைட் வகையும் அவை காணப்படும் இடங்களும் வேறு தகவல்களும் கொண்டு போடுங்க. சரியா, பால்சக்கரைட் வகை காணப்படும் இடம் வேறு தகவல்கள் போட்டுட்டு ஒன்று செலுலோஸ் எழுதுங்க, காணப்படுற இடங்கள் எழுதுங்க. சரியா, செல்லுலோஸ் போடுங்க. தாவர கலைச்சுவர் மற்றது நேர்த்தன்மையான தாவரங்கள்.
சரி, இந்த உதாரணமும் காணப்படுற இடத்தையும் எழுதி போட்டு சொல்லுங்க. சரி, இவ்வளவு எழுதிட்டீங்களா ரெண்டும்? இது எழுத வேணாம், நான் சுருக்கி சொல்றேன்னா இது இந்த வேறு தகவல்ன்றதை சுருக்கமா சொல்றேன். காணப்படுற இடத்தையும் உதாரணத்தையும் எழுதி போட்டு சொல்றேன். எழுதுங்க. வேறு தகவல் எழுத்துல குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து உருவாகும். செல்லுலோஸுக்கு எழுதுங்க. குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து உருவாகும். குளுக்கோஸ் மூலக்கூறுகள் பல சேர்ந்து உருவாகும். அடுத்த மனித சமன்பாட்டு தொகுதியில் சமன்பாடு அடையாது. மனித சமன்பாட்டு தொகுதியில் சமன்பாடு அடையாது. மனித சமன்பாட்டு தொகுதியில் சமன்பாடு அடையாது. சின்ன டேஷ்போர்ட் எழுதுங்கோ. மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்கும். மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்கும். அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. கால்நடைகளில் சமன்பாடு அடையும். கால்நடைகளில் சமன்பாடு அடையும். சரியா? கால்நடைகளில் சமன்பாடு அடையும். அதே மாதிரி அடுத்தது போடுங்க. மாப்பொருள் காணப்படுற இடங்கள்
இதுல உள்ளதுகளை போடுங்க. தானிய வகை, கிழங்கு வகை, பலா, ஈரப்பலா. சரி, அது மாதிரி வேறு தகவல்களுக்கு போடுங்க. தாவரங்களில் சேமிப்புணவன் எழுது. தாவரங்களில் சேமிப்புணவு. அது மாதிரி கிளைக்கோஜன் காணப்படுற இடங்கள் எழுதி போட்டு விலங்குகளில் சேமிப்புணவன் எழுதி. சரி, விலங்குகளில் சேமிப்புணவு. சரி, இது வளத்தையும் எழுதினா லீவ் ஆகிக்கொள்ளுங்க பிள்ளைகள். மற்றது படிச்சுட்டு வாங்க. வார கிளாஸ் வரைக்கும் கேள்வி எடுத்து தான் தொடங்குவேன். வார கிளாஸ் நாங்க கார்போஹைட்ரேட் முக்கியத்துவத்தையும் பார்த்தா அங்கால இனங்காண்ற பரிசோதனை, பல்சக்கரைட் என்ன இனங்காண்றது, ஒரு சக்கரைட் இனங்காண்ற பரிசோதனை, மற்றது இரு சக்கரைட் இனங்காண்ற பரிசோதனைகள் பற்றி வார கிளாஸ் பார்ப்போம். சரி, அதை எழுதிட்டு லீவ் ஆகிக்கொள்ளலாம். மற்றது கட்டாயமா படிச்சுட்டு வாங்க வார கிளாஸ் வரைக்கும். Thank you, sir. Bye, sir. Okay, bye.